வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக 2 முக்கியமான ரயில்கள் மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா, மதுரை கோட்டத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக கொடைக்கானல் ரோடு மற்றும் அம்பாத்துறை இடையே நடைபெறக்கூடிய பொறியியல் பணிகள் கடந்த 6-7 மாதங்களாகவே இந்த மதுரை பகுதியை பொறுத்தளவு பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல ரயில்கள் மதுரைக்கு வராமலேயே சென்று கொண்டிருந்தது. கடந்த ஒரு மாதமாக மதுரைக்கு வந்து அங்கிருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக இந்த ரயில்கள் எல்லாம் இயக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம குருவாயூர் எக்ஸ்பிரஸும் கூட மிஸ் ஆனதை நம்ம பார்த்துருப்போம். வரக்கூடிய மே மாதங்கள்லையும் அந்த பணிகள் நடைபெறுறதுனால இன்னும் பல்வேறு ரயில்கள் மாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு ஒரு 2 ரயில்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. இந்த 2 ரயில்களில் முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது செங்கோட்டை மயிலாடுதுறை ரயில். செங்கோட்டை மயிலாடுதுறை ரயில் கடந்த சில நாட்களாகவே மதுரைக்கு கூட வராமல் இருந்தது. இந்த மாதம் நிச்சயமாக மதுரைக்கு வரும். மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு இந்த ரயிலை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். தினமுமே காலையில் 7 மணிக்கு புறப்படக்கூடிய செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த மயிலாடுதுறை ரயிலானது அங்கிருந்து விருதுநகர் வந்துட்டு விருதுநகர்லேருந்து மதுரை வரைக்கும் வந்துடும். மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சி வழியாக இந்த ரயில் இயங்காது. அடுத்த மாதம் ஒரு 4 நாட்கள் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த தேதிகள் 4, 5 மற்றும் 8, 9 ஆகிய தேதிகள் 4 நாட்களுமே இந்த ரயிலானது மதுரையில் இருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கே இருந்து மயிலாடுதுறைக்கு செல்லும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. அடுத்த ரயில் ட்ரெயின் நம்பர் 17070 அப்படிங்கிற நம்பரில் கன்னியாகுமரியிலிருந்து ஹைதராபாத் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே காலையில் 5:15 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை வரைக்கும் வந்துடும். மதுரையில் இருந்து திண்டுக்கல் திருச்சி வழியாக இந்த ரயிலானது திருச்சிக்கு வரும். திருச்சியில் வர்றதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திண்டுக்கலுக்கு வராது. திண்டுக்கல் திருச்சி இந்த ரூட் அப்படியே கட் பண்ணிவிட்டு மதுரையிலிருந்து மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக திருச்சி போய் அங்கேருந்து ஹைதராபாத் நோக்கி செல்லும் 8ஆம் தேதி புறப்படக்கூடிய அந்த ஒரு சேவை மட்டும் அப்படின்னு இப்போதைக்கு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க. மே மாதத்தில் 2 முக்கியமான ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் திண்டுக்கலுக்கு இந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்களில் அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.